உமக்குள்ள பலப்பட அநேகருக்கு நாங்கள் பலனாக இருக்க எங்களோடு நீங்கள் பேசுங்க. எல்லா தடைகள் விலகட்டும். எல்லாருடைய இருதயமும் நல்ல நிலமாக மாறட்டும். கனநித்திரைங்கிற அந்த ஆவி இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமம். எல்லா கண்களும் திறந்திருப்பதாக, எல்லா செவிகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, எல்லா ஆத்மாவும் விழித்திருப்பதாக. உம்மை மகிமைப்படுத்த முடியும். நீர் பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடலோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன கேட்போம். கர்த்தர் நல்லவர். Glory to God. என் தேவனே
நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 41:1 வாசிங்க. கர்த்தர் நல்லவர். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். எப்போ விடுவிப்பார்? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பான். தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார். சங்கீதம் 42:1 மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரன் தாவீது 42:1 சொல்லுகிறாரு, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மை விரும்புகிறது, என் ஆத்துமா உம்மை நம்புகிறது, என் ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது, உம் முக சாயலை நான் பார்க்கும்படி என் ஆத்துமா தவிக்கிறது, நான் உமக்காக என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். ஏன்னா நீர் தீங்கு நாளில் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாளில் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறீர்? தீங்கு நாளில். அல்லேலூயா. அதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீது 27வது சங்கீதத்தில் 5வது வரிகளில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நல்லவர். 27:5 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து, என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தீங்கு வரும்போது அவர் நம்மளை காக்கிறவராயிருக்கிறார். தீங்கு வரும்போது பொல்லாத கைகளுக்கு, பொல்லாத எண்ணங்களுக்கு, பொல்லாத சிந்தனைகளுக்கு, பொல்லாத பார்வைகளுக்கு, பொல்லாத பாதைகளுக்கு நம்மளை நீங்களாக்கி, நம்மளை தப்புவித்து, நம்மளை காப்பாற்றி, நம்மளை கனப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் நல்லவர். Glory to God. அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நல்லவர். 16வது சங்கீதம் Glory to God 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் என் வலது பார்சத்தில், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது தேவனோடு நடந்த பாதைகள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதோடு தேவன் நடந்த பாதை. சங்கீதக்காரன் தாவீது தேவனோடு நடந்த பாதை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். சங்கீதக்காரன் தாவீதோடு தேவன் நடந்த பாதை. தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு, வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்ட போது தேவன் அவனோடு நடந்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, எங்க அவர் ஒடுக்கப்பட்டாரோ, எங்க நெருக்கப்பட்டாரோ அங்க தேவன் அவரை அபிஷேகித்தாரு. இப்போ தேவனோடு தாவீது நடக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆமா, ஒரு சில நேரங்களில் நாம் உறவுகளால் பகைக்கப்படும் போது, உறவுகளால் கைவிடப்படும் போது கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு சில நேரங்களில் திகைச்சு போயிடும். நம்ம என்ன செய்யறோம்? திகைச்சு போயிடும். கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நம்மளை கூட அவர் நடக்கிறவராக இருக்கிறார். நம்மளை கரம் பிடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது
தேவனுடைய இருதயத்தை புரிந்தவராய் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை எப்பொழுது என்ன செய்றேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நினைச்சிருக்கிறேன், எப்போதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் என்ன செய்யப்பட போறது கிடையாது, அசைக்கப்பட போறது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்னை அசைக்க முடியாது, மனுஷன் யாரும் என்னை என்ன செய்ய முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. பொல்லாத ஆவிகள் என்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு சொன்னபடியினாலே. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு, என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். Glory to God. கர்த்தர் நல்லவர். Glory. 25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். எவ்வளவு அழகா லூக்கா எழுதியிருக்கிறார் பாருங்க. தாவீது சொன்னதை குறித்து நினைவு கூறுகிறார். சங்கீதங்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து இங்கே நினைவு கூறுகிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அந்த 16:8 வாசிங்க. சங்கீதம் 16:8 திரும்ப. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்க சொல்லுகிறாரு, நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறபடினால நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அங்க என்ன, நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க சொல்லுகிறார், என்னை அசைய விடாதபடி என் வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில தேவன் என்ன செய்ய விரும்புறான்னு சொன்னா, நீங்கள் முதலாவது அலசடி படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. என்ன கொள்ளக்கூடாது, அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று, நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இத குடும்பம்னு வரும்போது, என்னை ஆளுகை செய்கிற என் புருஷன் இப்படிப்பட்டவன் என்று அறிந்திருக்க வேண்டும். ஒரு கணவனுடைய குணாதிசயத்தை ஒரு மனைவி அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனைவியுடைய குணாதிசயத்தை ஒரு கணவன் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பெற்றவருடைய குணாதிசயத்தை பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். நீங்களா ரொம்ப பத்திரமா தங்குங்கள். நல்லா கூர்ந்து நீங்க வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். அதான் நிமிர்ந்து என்னைய பாருங்க. கர்த்தர் என்னைய பார்த்தீங்களா? நான் அழகா தான் இருக்க மாட்டேன், ஆனாலும் நீங்க குளிஞ்சு எழுச்சக்கூடாது, இப்பெல்லாம் வைக்கப்படக்கூடாது. நான் மாப்பிள்ளை கிடையாது. நிமிர்ந்து பாருங்க, பார்க்கலாம். என்னைய பாருங்க.
இப்போ நீ பைபிள் வாசிக்க கூடாது. பார்த்தீங்களா, இன்னும் தலைநிமிர மாற்றி பார்த்தீங்களா? அப்போ நான் அவ்வளோ கட்டழகா இருக்கிறேன், என்னை பார்த்தவன்னு அவங்களுக்கு வெட்கமிருந்து கவனிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிதான் இருக்கணும். சரியா? கழுத்து வலிக்கணும், கொஞ்சம் பின்னால் வந்துக்கணும். நீங்கள் பைபிள் பார்க்குறீங்களா, அது தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது எப்படி இருக்கிறாரு? எல்லா வேலையிலையும் 42:1 மானானது நீரோடு வாஞ்சித்து கதர்மா போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 27:4 நீர் உம்முடைய மகிமையே நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒவ்வொரு நாளும் தன் தகப்பன் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத உற்று கவனிக்கணும். ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு தாய் தனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? உற்று கவனிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பிள்ளைகள் வளர்வதை நினைச்சிடும், நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த வளர்ச்சியோடு கூட சேர்ந்த முதிர்ச்சி பிள்ளைக்கு அவசியமா இருக்கிறது. வளர்ச்சியோடு கூட முதிர்ச்சி என்ன செய்து பிள்ளைக்கு அவசியமா இருக்கிறது. பிள்ளை வளரும் போது முதல் ஆரம்பத்துல பிள்ளைக்கு நாம் சோறு ஊட்டினோம், அப்படிதானே? அல்லேலூயா. நாம் பால் ஊட்டினோம், சோறு ஊட்டினோம், சில செல்லாக் ஊட்டினீங்க, சில லக்டோஜன் ஊட்டினீங்க, கர்த்தர் நல்லவர், சிலர் கஞ்சி ஊட்டினீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று ஊட்டினீங்க, ஒரு நாள் வந்தது, பிள்ளைகள் தானாக சாப்பிட பழகினார்கள். இதுக்கு பேரு வளர்ச்சி. இதுக்கு பேர் என்னது? வளர்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த வளர்ச்சியில பிள்ளைகள்கிட்ட அந்த வளர்ச்சிக்கு தக்கன முதிர்ச்சி இருக்குதா அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சாப்பிட வருகிற பிள்ளை சாப்பிடும் போதோ அல்ல சாப்பிடறதுக்கு முந்தையோ, ஏமா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை தன்னுடைய வளர்ச்சியில ஒரு 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 பக்குவத்தை அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் எனக்கு பாடுபார்த்த எங்க அம்மா, அல்லேலூயா, இவ்வளவு நாள் என்னை வளர்த்த எங்க அம்மா, கர்த்தர் நல்லவர். ஆமா, எனக்கு சோறு ஊட்டணும் எங்க அம்மா, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அப்படிங்கிறத அந்த பிள்ளை விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பிள்ளைகள் வளருது, நான் வளருகிறேனே மம்மின்னு சொல்லி என்ன செய்து வளருகிறது. கர்த்தர் நல்லவர். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற பக்குவம் அந்த பிள்ளைகிட்ட வளருதா? அல்லேலூயா. உங்க இருதயத்தை உங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ளுதா? ஒரு தகப்புடைய இருதயத்தை ஒரு பிள்ளை புரிந்து கொள்ளுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் முதிர்ச்சியை காட்டுது. வளர்ச்சிக்கு தக்கதான முதிர்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்க சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கை அனுபவத்துல அவருடைய வளர்ச்சியோடு கூடிய அந்த முதிர்ச்சியை நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா மாறிடும். வளர்ச்சியோட சேர்ந்த முதிர்ச்சி என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு தேவப்பிள்ளையே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அவரையே உள்வாங்கி கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய சாயலை போல என்னுடைய சாயலை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறபடினால என்னை யாரும் அசைக்க முடியாது. அதனால 2 சாமுவேல் வேதம் அழகா சொல்லுது, தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினாராம். தாவீது பராக்கிரமசாலி, யுத்த வீரர், காரிய சமர்த்தர் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து வேதம் நினைச்சது சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எவ்வளவு யுத்த வீரரா இருந்தாலும் சரி, எவ்வளவு காரிய சமர்த்தனா இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தர் காப்பாற்றினார் தாவீதை. தாவீது தன்னுடைய கை வண்ணத்தினால நினைச்சல பிழைக்கல. அல்லேலூயா.
தாவீது தன் கையின் சாமர்த்தியத்தினால அவர் உயிர் பிழைக்கல. ஆமா, அவர் போன யுத்தத்துல எல்லாம் கர்த்தர் தான் காப்பாத்தினார்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லு. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிச்சேன், நான் பார்த்தேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலயும் என்ன வரும்? நான் நான் அப்படின்னாலே கர்த்தர் தூர போயிட்டாருன்னு அர்த்தம். எல்லாத்தையும் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நான் என்பது ஆணவத்தை குறிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. அதனால தாவீது அவரே முன்னால் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதங்கள் புஸ்தகத்துல நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். glory to God. glory. 139:7 வாசிங்க. 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டையை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போய் தங்கினாலும் அங்கேயும் உடைய கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அடுத்து, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் போது இரவு என்னை சுற்றி என்ன செய்யும்? வெளிச்சமா இருக்கும். 2வது வசனத்தை வாசிங்க. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்களா. இப்போ தாவீது கர்த்தரை குறித்து எழுதுகிறார். இது எங்க போனாலும், நான் எங்க போனாலும் அவர் என்ன செய்றாரு? என் கூடவே வர்றாரு. நான் உன்னதமான ஸ்தானத்துல மேல ஏறி அந்த மகிமையான தேவனை ஆராதிக்கும் போதும் அவர் என் கூட இருக்கிறாரு. நான் பாவத்தின் படுபாதாளத்துக்குள்ள போய் ஆண்டவரேன்னு சொல்லி வீழ்ந்து கிடந்தாலும் அந்த பாதாளத்தின் கட்டுகளுக்குள்ளேயும் அவர் என் கூட என்ன செய்றாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடி நினைச்சுறான், என்னை கண்டடைகிறான். நான் சட்டைகளை விரித்து அந்த ஆவிக்குள்ள உள்ள சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போனாலும் அங்கேயும் நினைச்சீரு, என் கூட இருக்கிறீரு. அப்போ தாவீது ஆமா என்ன செஞ்சாலும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறதை தாவீது பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய ஆவிக்கு மறைவா ஒண்ணும் கிடையாது. நீங்க செல்போன்ல எதை பார்த்துட்டு ஆமா கர்த்தர் நல்லவர் அம்மாக்கு தெரியாம மறைச்சாலும் ஆமா ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு முன்பாக மறைவானதுங்கிறது என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ தாவீதை போல தேவனுடைய இருதயத்தை புரிந்தவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீதுடைய இருதயத்தை புரிந்த தேவன். அல்லேலூயா. சொல்லுகிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். என் விருப்பத்தை மாத்திரம் தாவீது நிறைவேற்றுவான். நான் என்ன விரும்பினாலும் தாவீது நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி தேவன் அறிந்திருந்தாரு. நான் எங்க போனாலும் தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கறத தாவீது அறிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அல்லேலூயா. தாவீதும் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தாரு, தேவனும் தாவீதுடைய இருதயத்தை அறிந்திருந்தாரு. இந்த ரெண்டு இணைஞ்சதுனால அவர் சொல்றாரு, என்னை ஒருத்தனும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளை தேவனோடு வாழணும்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தேகம் ஒரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரவே கூடாது. கணவனை குறிச்ச ஒரு சந்தேகம் ஒரு மனைவிக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. மனைவியை குறிச்ச ஒரு சந்தேகம் ஒரு கணவனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. புரிந்து கொள்ளுதல், சுபாவத்தை புரிந்து கொள்ளுதல். கணவனுடைய சுபாவத்தை ஒரு மனைவி என்ன செய்யணும், புரிந்து நடக்கணும். மனைவியுடைய சுபாவத்தை ஒரு கணவன் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மளை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மளை அறிந்திருக்கிற ஒரு நல்ல மனவாளன். நம்மளை காக்கும்படி தன்னையே பலியாய் விட்டு கொடுத்த ஒரு நல்ல தலைவன் மாத்திரமல்ல, நல்ல மனவாளன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதனால தாவீது தேவன் சொல்லுகிற இந்த விண்ணப்பத்தை பாருங்களேன். ஆமா, சங்கீதம் 19 glory to God. திருப்பிக்கோங்க, நானும் திருப்பிக் கொள்கிறேன். பன்னிரண்டு 13 14 வாசம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரை பார்த்து. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றம் யாருக்கும் தெரியாம எதுவும் என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது குற்றம். அல்லேலூயா. அடுத்து துணிகரமான பாவம். துணிஞ்சி யாரு பார்த்தான்னா பார்க்காட்டி என்ன. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர். glory to God. தப்பு செய்யும் போது யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படின்னு பயந்து செய்யும். அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லணும்னா, அவன் பீடி குடிக்க ஆசைப்பட்ட பையன் இருக்காங்கல்ல, யாருக்கும் தெரியாம அப்பா பிடிச்சிட்டு போடுற அந்த கட்டை பீடி அடிச்சுவாங்க, தெரியாம பிடிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுல பழகி கொஞ்சம் நாளாக என்ன சொன்னா, கொஞ்சம் வாட வர ஆரம்பிச்சிடும். என்ன வந்துடும், வாட வந்துடும். அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சிடும், கொஞ்சம் தெரிஞ்சிடும். கண்டு காணாத போல இருப்பாங்க. இப்போ அவர் என்ன செய்வார்னா, தைரியமா நேராக பிடிச்சிட்டு வருவார். மறைச்சு செஞ்சாரு, இப்போ துணிகரமா என்ன செஞ்சாரு. அடுத்து பெரும் பாதகம், பப்ளிசிட்டி. இதை இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தாவீதை குறித்து நீங்க உள்வாங்கி பார்த்தீங்கன்னா, மேடையில நின்று தெரியாம எட்டி பார்த்தாரு, பிடிச்சுக்கிட்டு இருக்கான். மறைவா பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போர் வீரர்கள் அனுப்பினாரு, துணிஞ்சு கூட்டு வாடா அப்படின்னாரு. என்ன செஞ்சாரு, துணிஞ்சு கூட்டு வாடான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு. ஆமா, அதாவது போர் வீரர்களுக்கு மாத்திரம் தெரியும். ஆமா, தாவீது பத்சேபாவை கூட்டிட்டாருன்னு சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறைவை பார்த்தாரு. துணிவை என்ன செஞ்சாரு, தூக்கிட்டு வந்துட்டாரு. மூணாவது பெரும்பாதகம். என்ன பெரும்பாதகம்? புருஷனுக்கு தெரியறதுக்குள்ள போட்டு தெரியுது. அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்றாரு, இப்படிலாம் நான் செய்யக்கூடாது அப்படின்றார். ஹலோ, பாவத்துல 3 விதம் இருக்குது. யாருக்கும் தெரியாம செய்யறது, துணிந்து செய்யறது, ரொம்ப தைரியமா செய்யறது. இப்போ தாவீதை குறித்து நீங்க நினைவுல பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு என்ன தைரியம் வந்துன்னா, என்னைய கண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் யாரா மாறிட்டேன், நான் ராஜாவா மாறிட்டேன். என்னை இந்த தேசத்துல எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, ஆளே கிடையாது. ஒருத்தரோடு தொலைச்சு. தாவீதுடைய சுபாவத்தை நீங்க உள்வாங்கி பார்த்தீங்கன்னா,
தாவீது கர்த்தர் நல்லவர். எந்த ஊருக்குள்ளாமே கொள்ளையடிக்க போறாரோ அந்த ஊருக்குள்ள தாவீது தான் கொள்ளையடிச்சான், தாவீது தான் கொன்னான்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்கு மிச்சமே வைக்க மாட்டார். நீ 1 சாமுவேல் கடைசி 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 27ஆவது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 1 சாமுவேல். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். glory to God. 11வது வசனம் 27:11. இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்துக்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோடே வைக்காமல் இருப்பான். ஒருத்தன் தாவீதுக்கு விரோதமா ஒருத்தன் என்ன செஞ்சிடக்கூடாது, சாட்சி சொல்லிடக்கூடாது. அதுல தைரியமான ஆளு யாரு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வந்துச்சு, தாவீது நல்ல தைரியமா ஊரியாவெல்லாம் கொன்னுட்டு, அல்லேலூயா, அந்த தேசத்து கர்த்தர் நல்லவர். glory to God. யோவாக்கு போன அந்த எதிராளியின் தேசத்தின் கிரீடத்தை எடுத்துட்டு தலையில உட்கார்ந்துட்டு தன்னுடைய பராக்கிரமத்தை அரசவையில விவரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு. அல்லேலூயா. கதை சொல்ற அனுப்புறாரு. என்ன கதை? தாவீது உன் தேசத்துல ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். அவன் என்ன செஞ்சான்? ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டி அவங்களுடையே சாப்பிடும், அவன் தட்டிலேயே சாப்பிடும், அவன் படுக்கும்போது அவங்க கூடயே படுக்கும், அவன் மடியிலேயே தலை சாய்க்கும். ஏத்து வீட்டுல ஒருத்தன் இருந்தான். அவன் வீட்டுல நிறைய ஆடு இருந்துச்சு. எவ்வளவு ஆடு இருந்துச்சு? நிறைய ஆடு இருந்துச்சு. அவன் பெரிய பணக்காரன். அவன் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்தான். சொந்தக்காரன் வந்தவொடனே என்னை கவனிங்க, சொந்தக்காரனுக்கு விருந்து போடுறதுக்கு என்ன செய்ய நான் யோசிச்சு என்ன செஞ்சானா, எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் அந்த ஒண்ணு கண்ணுன்னு வளர்த்தால அந்த ஆட்டை பிடிச்சி அடிச்சு சாப்பாடு போட்டு விருந்து வச்சுட்டான். இப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு கோபம் வந்துட்டு, ஏன் ஆட்சியில இவ்வளவு துணிகரமா ஒருத்தன் இருக்கானா, எடுல பட்டயத்தை போடுதா அப்படின்னா. அல்லேலூயா. நம்ம நாத்தான்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, வேற யாரும் இல்ல தாவீது, நீதான் ஐயா அப்படின்னாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னால, அரசவைக்கு முன்னால ஜெயிச்சுட்டு வந்த யோவா பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிற அந்த அரச சபையில நாத்தான் தீர்க்கதரிசி நினைச்சாரு, சொல்லுகிறாரு, வேற யாரும் இல்ல, அந்த பெரும்பாதகத்தை செய்தது யாரும் இல்ல, நீதான் அப்படின்னு சொன்னோம்னா தாவீதுக்கு தட்டு வந்துட்டு. சொன்னது சாதாரண ஒரு ஆள் அப்படின்னா போட்டு தள்ளியிருப்பாரு. சொன்னது தேவனிடத்தில் இருந்து கிருபை பெற்றார், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இந்த காலைகளில் தேவனுக்குள்ள இருக்க தேவ பிள்ளையே, தாவீது தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சதுனால நல்லா கவனிங்க. உடனே தேவ சமூகத்துல தன்னை மண்டியிட்டார், தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 glory to God ராஜாக்கள் புஸ்தகம் glory to God இல்ல 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் glory to God. கர்த்தர் நல்லவர். 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது ஒரு காரியத்தை செய்யும்படி பிசாசினால தூண்டப்பட்டான்.
பிசாசினால தோன்றும் ஜனங்களை எண்ணும்படி. இப்போ யோவாவுக்கு கட்டளை போகுது எண்ணிட்டு வான்னு சொல்லி. யோவாவு சொல்றாரு, ஏன் இது நிறைய ஜனங்களை கட்டணம் தந்திருக்காரு, ஏன் எண்ணணும் அப்படின்னா நான் சொன்னதை செய்யப்பான்னு சொல்ல யோவாவுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் எண்ணிட்டு ஒரு கூட்டத்தை எண்ணாம யோவாவுக்கு வந்து கணக்கு கொடுத்தாரு. உடனே தேவனுக்கு என்ன செஞ்சது? கோபம் வந்துச்சுது. கோபம் வந்ததுனால என்ன செய்யறாரு பாருங்க, கர்த்தர் நல்லவர். 13வது வசனத்தை திருப்புங்க. 12:13 24ஆம் அதிகாரம் 12:13. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் மேல் தொடர வேண்டுமா, நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் என்னை அனுப்பினருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. அப்ப தாவீது கர்த்தரை கோபப்படுத்தும் போதும் கர்த்தர் என்ன செய்யறதுன்னா தாவீதுகிட்ட சொல்லிட்டு செய்யறாரு. தாவீது, நீ இந்த காரியத்தை செஞ்சிட்ட, அதனால உனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 ஆப்ஷன் இருக்குது. எதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய்? உன்னை இவரு சொல்றாரு, பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷன் கண்ணி நினைச்ச மாட்டேன், நான் விழ மாட்டேன், உங்க பாதத்துல மாத்திரம் தான் விழுவேன், ஏன்னா நீர் தான் என்னை அறிந்த தேவன். அல்லேலூயா. நான் யாருக்கு வால் பிடிக்க மாட்டேன், யாருக்கு பயந்து என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்க பாதத்துல விழுறேன்ப்பா, நீர் எனக்கு செம்மையா எது உனக்கு சரின்னு தோணுதோ அதை செய்யுன்னு சொல்லி தாவீது தேவனுடைய பாதத்துல விழுந்தா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, நமக்கு ஒரு மனதின் ஐயம் வரும்போது நாம் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? நாம் எதை பற்றி கொள்ளுகிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப தாவீது தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சபினால அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஆமா, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது. தேவன் இறங்குகிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? இறங்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலை வெள்ள தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, அவர் உனக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார், உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார், உன்னை ஏந்துகிறவராய் இருக்கிறார், உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இரக்கம் மகா பெரியது என்று தாவீது அறிந்தபடினால தன்னை தேவனுடைய கரத்தில் விழ விட்டு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்ம எடுக்கிற தீர்மானம், இனிமே சபைக்கு போக வேண்டாம், சபைக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? ஹலோ, யாரு என்ன சொன்னா என்ன, உன்னை குறித்து யார் என்ன சொன்னா என்ன? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு பாடு வரும்போது, உனக்கு உபத்திரம் வரும்போது நீ தேவனுக்குள்ள நினைச்சிருக்கிறியா, நீ தேவனோட தூரமா போறியா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஒரு கொச்சையான ஒரு சில காரியங்கள் சொல்லிடுவோம், பழமொழி சொல்லிடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தன் வந்து என்ன போய்கிட்டு இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவன் வயிற்று வலி வந்துச்சு, ஒரு இடத்துக்கு போய் ஒதுக்குப்புறமா போய் என்ன செஞ்சான், ஒதுங்குனா, காலை கடனை கழித்தான், கழுவுக்கு இறந்துடுனா, அங்க ஒரு குளம் இருந்துச்சு. அல்லேலூயா. கழுவு இறங்கும் போது குளத்துல ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. என்ன போர்டு போட்டுச்சு? இது இன்னாருடைய குளம். சீ, போயும் இந்த குளத்துல கழுவ, கழுவாட்டி போ, நீ தான் நாரிட்டு போகணும்.
அல்லேலூயா. நான் சொல்ல விளங்கிட்டா கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. உங்களுக்கு உபத்திரம் வரும்போது, உங்களுக்கு போராட்டம் வரும்போது, உங்களை தாங்குகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. உன்னை தப்பு வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. உன்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், நீ தேவ சமூகத்தில் உன்னை விட்டு கொடுத்துன்னு சொன்னால் உன்னை யாரும் உன்னை யாரும் கைவிடணும், உன்னை யாரும் புறம்பா தள்ளினாலும் கர்த்தர் உன்னை தள்ளவே மாட்டார். ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் அறிஞ்சுதான் சொல்றாரு, நான் யாரை தேடுவாண்டவரே, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல என் தேவனே என் ஆத்மா உண்மை மாத்திரம் நம்பி இருக்குது. ஏன்னா நீர் ஒருவர் மாத்திரம்தான் இரக்கம் உள்ளவர், நீர் ஒருவர் மாத்திரம்தான் மனதிருக்கிறவர். ஒரு அணிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப தெளிவாக 51வது சங்கீதத்தை அழகா எழுதியிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பாவ மன்னிப்பின் சங்கீதம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிற தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து வெற்றி விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கத்தை பெற்றுக்கொள்ள சொன்னா அவர் சமூகத்தில் வரணும். அதனால் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சகாயம் அடைகிற கிருபை அடையவும் நீங்க கிருபாசனத்தை நினைச்சீங்க, கிருபாசனத்தை விட்டு தூரமா ஓடுங்கள், என்னை யார் சபைக்கு கூப்பிடாதிருங்கள். அப்படியா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்போ உனக்கு நெருக்கம் வருதோ, எப்போ உனக்கு பொல்லாப்பு வருதோ, எப்போ உனக்கு பிரச்சனை வருதோ, அப்பதான் நீ அதிகமா தேவசம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரமே குற்றம் சாட்டாதவர். யாக்கோபு எழுதுகிறாரு, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்லுகிறாரு, ஆமா நீ சொல்லலாமே, அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அந்த 6வது வசனத்தை வாசிங்க, 13:6. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதானே, அவ்வளவுதான். மனுஷன் என்னத்தை பேசிட்டு போறான், பேசினா பேசிட்டு போறான். அல்லேலூயா. என் இருதயத்தை அறிந்தவர் கர்த்தராக இருக்கிறார். சீமைங்கிற ஒரு மனுஷன் வந்து தூசிக்கிறான், பேடியாளின் மனுஷனேங்கிறான், இரத்த பிரியனேங்கிறான். தாமா ஆமா, உன்னுடைய அரசனுக்கு மாமனுக்கே நீ கொல்லி வைக்க வந்துட்டிய அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை திட்டுகிறான். பக்கத்துல யோவாவுக்கு கோபம் வருது, தலை எடுத்துட்டான்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவன் நிந்திக்கட்டும், அவன் நிந்திக்கட்டும், அவன் எந்த அளவுக்கு நிந்திக்கிறானோ அப்பதான் தேவன்கிட்ட இருந்து எனக்கு இறக்க கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரு ஆள் ஒரு சொல்லிட்டா என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே நம்ம மொதல் ஆரம்பிக்கு வரமாட்டேன், 2வது ஆரம்பிக்கு தான் வருவேன். ஏன்னா அந்த மூஞ்சை நான் பார்க்கக்கூடாது, மொதல் இருந்தா இந்த மூஞ்சி எடுத்துக்கூடாது, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு அடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒட்டுமொத்த ஒரே ஆராதனை, திருவிருந்த ஆராதனை. ஆஹா அத்தாடி, நாம வந்து அங்க ஒப்புரவாகலாம், எங்கிட்டு இப்படி திருவிருந்து எடுக்கிறது? அண்ணா வேண்டாம், அடுத்த வாரம் வைக்கிறோம். நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இருக்க கை பிடிச்சக்கூடாது. லேசா அந்த முனி அந்த அந்த இது ஒரு இஞ்சா, ஆமா அதை மட்டும் தொட்டு அல்லேலூயா சோத்திரம். அவருக்கு ஆத்திரம் வரும். ஹலோ, கர்த்தர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல, நீ வலது பக்கம் பார்க்கறதே அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடது பக்கம் பார்க்கறதே அறிஞ்சிருக்கிறாரு. இவர் இங்க எப்படி ஆக்கின்னு சொன்னாரு, அவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா. நீ என்ன சொன்ன எனக்கு என்ன? அவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார், நான் அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறேன். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள, நான் அசைக்கப்பட மாட்டேன். ஒரு அல்ல சொல்லுங்க பக்கத்தை கை பிடிச்சிருங்க. யார் என்ன சொன்னா என்ன, உன் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். அதை மாத்திரம் போயிட்டு பார்த்துட்டே இருக்கும், அதை மாத்திரம் சரி. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவன் நாக்குக்கே ஒரு விசேஷித்த நன்மை என்ன இருக்குது? அல்லேலூயா. அதுல எலும்பு இல்லை, இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நாக்குக்கு வலிக்கவே செய்யாது. இருதயத்துல உணர்ந்துச்சுன்னா நாக்குக்கு வலி தெரியும். ஐயோடு பேசக்கூடாது
அப்படிங்கிறது எப்ப தெரியும்? இருதயத்துல உணர்ந்துதான் இந்த பிள்ளையை குறிச்சு அந்த பிள்ளைகிட்ட போய் நினைச்ச கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருதயத்துல கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னா இந்த பிள்ளையை குறிச்சு அந்த பிள்ளைகிட்ட நீ பேச மாட்டேன். இருதயத்துல கர்த்தர் இருந்தாருன்னா இந்த பிள்ளையை குறிச்சு ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு இருப்பேன், போற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ சொன்னதை ஒண்ணுக்கு ரெண்டா மாத்தி நீ யார்கிட்ட சொன்ன, யாரை பத்தி சொன்னியோ அதையாட்ட அந்த பிள்ளை வந்து சொல்லிடும். அல்லேலூயா. நீ யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரியாமலே உன் பேரு ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். கவனம் கவனம் கவனம். இருதயத்தில் கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னா நீ யாரை குறிச்சும் பேச மாட்டேன். உன் இருதயத்தில் கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னா நீ யார் என்ன பேசுனா என்ன, என் இதயத்தை கர்த்தர் அறிவார்னு சொல்லி நீ நம்பி இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ரெண்டு நடக்கும், இது ரெண்டு நடக்கும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னா யாரையும் குறித்து பேச விட மாட்டார், யார் மேலே கைப்பட விட மாட்டார். தாவீதுடைய முதிர்ச்சி என்ன தெரியுமா? சவுலை தன் கையில ஒப்பு கொடுத்த போது தாவீது சவுலை கொல்லாமல் விட்டது தாவீதுடைய வளர்ச்சியின் முதிர்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வளர வளர உங்க வாழ்க்கையில மன்னிப்புங்கிற சுபாவம் பெருகணும். மற்றவங்களை குறித்து பேசுற காரியம் இல்லாம போகணும், இல்லாம போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் ஒருவரே என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார், அவர் ஒருவரே என்னை நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார், அவர் ஒருவரே என்னை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அதனால அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, காலத்துக்கு முன்னால நீ தீர்ப்பு செய்யாத, ஏன்னா நீ நீதிபதி கிடையாது, அவரே நீதிபதி, அவர் ஒருவரே நீதிபதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த காலை வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ அசையப்படக்கூடாது, நீ அலசடிப்படக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொள். ஆமாம். அதனால அந்த பாடலை முந்தி பாட சொன்னோம். என்ன பாட சொன்னோம்? ஆண்டவரே உண்மை தேடுத ஆண்டவரே, உண்மை தேடுத ஆண்டவரே, மானானது நீரோடைய வாழ்ந்து எந்த பக்கம் போனாலும் நீ என் கூட நினைச்சது இருக்கிற ஆத்மா உண்மையே தேடுது. அல்லேலூயா. ஜீவ தண்ணி நீரூற்றொண்டில நான் நிற்கிறேன், எனக்குள்ள அந்த நீரூற்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? பாஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே, அந்த நீரூற்றொண்டில நான் நின்றுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை வேலையடைப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், நீங்க அசைக்கவே பட மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? அவருடைய இருதயத்தை மாத்திரம் நினைச்சு, ஒருவேளை துணிகரமா, ஒருவேளை மறைவாய், ஒருவேளை பெரும்பாதகம், இந்த மூணுல நீ எதுல விழுந்திருந்தாலும் தேவனுடைய பாதத்துல விழுந்து அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணுல எதுல சிக்கி இருந்தாலும், மூணுலயுமே சிக்கி இருந்தாலும், ஆமா கர்த்தனால ஆண்டவர் எத்தனை ஆமா தன்னை தீர்ப்பை உனக்கு முன்னால வச்சாலும் நீ சொல்லிடு, ஆண்டவரே ஆண்டவரே உங்க பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறையா, என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லிட்டா போதும். கர்த்தர் நல்லவர், உன் ஜீவனை காக்க கர்த்தர் வல்லவரா. நரக நெருப்புக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்க அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக வாரம் துணிகரமா வந்து நின்றுட்டு என்னை காப்பாத்துங்க என்ன செய்யாத, சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனை காக்க சகாயராயிருந்தார், மறைவான கண்ணுக்கு என்னை நீங்களாக்கினாரு. அல்லேலூயா. துணிகரம் எனக்குள்ள வர எத்தனைத்த போது என் இருதயத்துல இருந்து என்னை சீர்படுத்தினாரு. நான் பெரும்பாதகத்தை செய்யணும், ஆமா என் ஆத்மா விரும்பிய போது அந்த பாதகத்துக்கு என்னை காப்பாத்தினாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி, இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நேரிடுச்சது, என் கால்கள் சறுக்காது, என்னை நீர் காத்து கொண்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். விழுந்துட்டு நொண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது, விழுந்துட்டு நொண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிச்சுட்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் வந்துச்சு ஆண்டவரே, போன வாரம் ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் வந்துச்சு, ஆனால் அது எல்லாத்தையிலிருந்தும் என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஆமாம் பொல்லாத துர்க்கிரியையும் நானும் செய்ய விடலை, எனக்கு நேரமும் நீ நேரிட விடவில்லை, எல்லா பொல்லாத வாயையும் எனக்கு முன்பாக நீ அடைச்சி போட்டீர் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் வந்து நினைச்சணும். நன்றி சொல்லணும்.
ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, தைரியமா தேவனுக்கு முன்பாக இல்லைங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எல்லாம் தேவ சமுதாயம் 7 மணி நிற்போமா? எல்லாம் 7 மணிங்க, எல்லாம் 7 மணிங்க. கர்த்தர் நல்லவர். இவ்வளோ ஒரு சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய இருதயத்தை புரிந்திருந்தார். தாவீதுடைய இருதயம் தேவன் அறிந்திருந்தார். தேவன் அறிந்திருந்தார். அதனாலதான் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நான் உனக்கு தருவேன்னு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நித்தியமான கிருபையையும் அவர் நிச்சயமா தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். அல்லேலூயா. நித்திய கிருபையை நான் உனக்கு நிச்சயமா தருவேன். தாவீதுக்கு கொடுத்தேன், தாவீது வாழ்ந்தது போல நீ வாழு, நான் அதை உனக்கு தருவேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மறைவான கண்ணிக்கும் துணிகரமான பாவத்துக்கும் பெரும் பாதகத்துக்கும் எனக்கு என்னை விலக்கி காப்பாத்திருங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் அந்த கிருபையினால உங்களை நிரப்புவார், அந்த மகிமையினால நிரப்புவார். நீங்க அசைக்கப்பட விட மாட்டாரு. கர்த்தர் நல்லவர். அந்த மகிமையை மாத்திரம் நீங்க ஆராய்ச்சி பண்ண எந்த தீங்கு உங்களை அணுகாமல் காக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நீண்ட சாந்தம், அவருடைய சாந்தம் நீடிய சாந்தம், நீடிய பொறுமை அவரிடத்துல இருக்கிறது. ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே தாவீது சொல்லுகிறது போல நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த நாளில் எங்கள் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். மண்டையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அசைக்கப்படாதவாறு இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய இருதயம் உம்மையே நோக்கி இருக்கட்டும். இவர்களுடைய செவிகள் உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கட்டும். பெரும் பாதகத்தை ஆண்டவரே மறைவான பாவத்துக்கும் துணிகரமான பாவத்துக்கும் பெரும் பாதகத்துக்கும் ஆண்டவரே உம்முடையவர்களை நீங்களாக்கி சங்கீதம் 27:5 படி எத்தீங்கு நேராமல் காத்தள்ளுவீராக, உயர்த்துவீராக, தடைகள் விலகட்டும். அடுத்த வாரம் வரும்போது கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று உம்முடைய சமூகத்தில் சாட்சி பகரும்படியாக உம்முடையவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை